அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? திடீர்னு இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அதற்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன? ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் தாங்குவதற்கு என்ன பிரச்சனைகள்? என்ன முயற்சி நம்ம செய்யலாம்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த முத்திரைக்கு பேரே பார்த்தீங்கன்னா, இருதய முத்திரை. பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் 2 கைகள் இதை நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு பெருவிரல் கீழே உங்களுடைய ஆள்காட்டி விரல், அப்புறம் நடுவிரல் அண்டு மோதிர விரலை ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த சுண்டு விரல் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். இதை இப்படி வச்சுக்கிறணும், தொடைக்கு மேலே வச்சுக்கிறணும். 2 கைகளையுமே நம்ம செய்யணும். இது இருதய முத்திரை. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் ஏதாவது ஒரு படபடப்பு அதிகமாக இருக்குது, இதயத்தில் வேதனை இருக்குது அப்படின்னா, இந்த முத்திரைகள் போட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அதிசயமான முறையில் அதெல்லாம் குறையும். அதுக்குள்ளே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். அதுக்கு உண்டான தீர்வுகளை நம்ம 2வது பார்த்துக்கலாம். அடுத்து இருதய ஆசனம்னு சொல்லி ஆசனங்கள் இருக்குது. நம்ம இருதய ஆசனம் இருக்குது. அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம் ரொம்ப கம்பல்சரி. ஒரு மூக்கில் மூச்சு இழுத்து இன்னொரு மூக்கில் விட்டு இன்னொரு மூக்கில் மூச்சு இழுத்து, அதாவது வலது டு இடது, இடது டு வலது. அனுலோம விலோம பிராணாயாமம் அப்படின்பாங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் ரொம்ப முக்கியமானது. குறைந்தது ஒரு 10 நிமிஷம் போடணும். முத்திரைகள் ஒரு 10 நிமிஷம் போட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு முத்திரை இந்த பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை பாருங்க, நிறையா பிரச்சனைகளுக்கு தீர்வாக கம்பைனாக வந்துக்கிட்டே இருக்கும். பிராணமுத்திரை என்பது உடலில் நமக்கு தேவையான பிராண ஆற்றலை, பிரபஞ்சத்திலிருந்து பிராண ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது தான் பிராணமுத்திரை. கண்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நம்முடைய உடலுக்கு தேவையான நல்ல சக்தி ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிராணமுத்திரை. அப்போ இந்த பிராணமுத்திரை, இருதய முத்திரை, நாடி சுத்தி பிராணாயாமம், இருதய ஆசனம். உணவு முறைகள் கண்டிப்பாக காலை உணவு மட்டும், இயற்கை உணவு மட்டும்தான் சாப்பிடணும். வேறு எந்த விதமும் சமைச்ச உணவு சாப்பிடக்கூடாது. டீ காபி சாப்பிடக்கூடாது. மதிய உணவு இரவு 7 மணிக்கு மேலே உணவு சாப்பிடக்கூடாது. டாக்டர்கள் சொல்கிற மாதிரி அந்த உணவு முறைகள்லாம் மாற்றிக்கிறணும். தொடர்ந்து இந்த பயிற்சிகளும் உங்களுடைய முயற்சியும் இருந்தால் உங்களுடைய இதயத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.